நீங்கள் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒருவன் கத்தியுடன் உங்களிடம் வந்து தன்னோடு வருமாறு அழைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? ஒன்று, பயந்து அவருடன் செல்வீர்கள், இல்லையென்றால் அந்த இடத்தில் இருந்து ஓட்டமெடுப்பீர்கள். இது இயல்பான ஒன்றுதான். ஆனால் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவரை ஒரு காவலன் கையில் கத்தியுடன் வழிமறித்து தன்னோடு வருமாறு அழைத்தான். அந்த நபரோ அவனை ஒரு பொருட்டாக மதிக்காமல், அவன் கையில் இருந்த கத்திக்கு பயப்படாமல், பதில் எதுவும் கூறாமல் அவர் பாதையில் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். கோபமடைந்த அந்த காவலாளி தன் கையில் இருந்த கத்தியால் அவரின் கையை ஒரே வெட்டாக வெட்டினான். அடுத்த நொடி கை துண்டாகி கீழே விழுந்தது. கையில் இரத்தம் பீரிட்டது. அடுத்து நடந்ததுதான் ஆச்சரியம். முன்பு எப்படி காவலனை ஒரு பொருட்டாக மதிக்காமல், அவன் கையில் இருந்த கத்திக்கு பயப்படாமல், பதில் எதுவும் கூறாமல் நடந்தாரோ, கை வெட்டப்பட்டு கீழே விழுந்தும் கூட அதையே செய்தார். காவலாளி திடுக்கிட்டான். அந்த காலம் நிறைய யோகிகளும் சித்தர்களும் வாழ்ந்த காலம். அவர்களை தெய்வமாக வழிபட்ட மக்கள் வாழ்ந்த காலம். இன்றைய சூழல் போல தன்னை உணர்ந்த யோகியை கூட அவதூறு செய்து அரசியல் செய்யும் கும்பல்கள் இல்லாத காலம். எனவே உடனே அந்த காவலாளி இவர் சாமானிய மனிதர் அல்ல என்பதை உணர்ந்து அவரின் பாதத்தில் விழுந்தான். இந்த நிகழ்வு நடந்த அதே இடத்தில் அந்த யோகியின் ஜீவ சமாதி இன்றும் உள்ளது. அந்த மகா யோகிதான் சதாசிவ பிரம்மேந்திரர். இந்த நிகழ்வு உண்மையில் நடந்தது என்றாலும் இந்த கால மனிதர்களுக்கு இதனை ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். ஆனால் இது அந்த காலத்தில் யோகிகளுக்கு இயல்பான ஒன்று. அதிலும் குறிப்பாக சதாசிவ பிரம்மேந்திரர் போன்ற சக்தி வாய்ந்த யோகிகள் அவருடைய தவ சாதனையால் தன் உடலை தன் ஆளுமையில் வைத்திருந்த மகா புருஷர்கள். அங்கு என்ன நடந்தது? எதற்காக அவர் கை வெட்டப்பட்டது? வெட்டப்பட்ட கை எப்படி மறுபடியும் ஒட்டிக்கொண்டது? இதை சதாசிவர் எப்படி சாத்தியப்படுத்தினார்? அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். எனவே வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள நம் ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடலை தாண்டிய நிலை, உணர்வுகளை கடந்த அமைதி, அதிலேயே மூழ்கியவர் சதாசிவர். ஆடை, மரியாதை, உலக கட்டுப்பாடுகள் இவையெல்லாம் அவருக்கு அப்பாற்பட்டவை. அந்த நிலையில் சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு நாள் காவிரி நதிக்கரையில் அமைதியாக நடந்து சென்றார். ஆனால் அவர் நடந்த பாதை பொதுவெளி பாதையல்ல, ஒரு நவாபின் அந்தப்புறம், அரசகுல பெண்கள் மட்டும் வசிக்கும் பாதுகாக்கப்பட்ட நந்தவனம். அந்த நேரத்தில் தன் மனைவியுடன் இருந்த அரசன் ஆடையில்லாமல் அந்த பக்கம் வந்த சதாசிவரை பார்த்து கோபத்தில் கொந்தளித்தான். இவன் யார்? எப்படி இந்த இடத்துக்குள் வந்தான்? அதுவும் நிர்வாணமாக என்று கோபத்துடன் உடனே காவலாளிகளை அழைத்து அவனை பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். அந்த கட்டளை ஒரு அதிர்ச்சி சம்பவத்துக்கு வழிவகுக்கும் என்பதை அவன் அப்போது அறியவில்லை. வீரர்கள் அவர் பின்னால் ஓடினார்கள். அவரை அழைத்து பார்த்தார்கள். அவரிடம் எந்த பதிலும் இல்லை. கோபமடைந்த வீரர்களில் ஒருவன் கத்தியை அவர் மேல் வேகமாக வீசினான். சதாசிவரின் வலதுகை தனியாக அருந்து கீழே விழுந்தது. கையெறிந்து விழுந்தாலும் அவர் நடந்திடும் தோரணை கூட மாறவில்லை. அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார். அங்கே எந்த அதிர்ச்சியும் இல்லை, எந்த சலனமும் இல்லை. அங்கே எதுவுமே நிகழாதது போல நடந்து சென்றார். கத்தியை வீசியவர்கள் வெளவெளத்து போயினர். இவர் சாதாரண மனிதர் இல்லை என்பதை உணர்ந்தனர். அரசரும் மற்ற வீரர்களும் அவரது கால்களில் வந்து விழுந்தனர். அவரை மீண்டும் அந்த நந்தவனத்திற்கு அழைத்து வந்தனர். ஆடையில்லாத அந்த உடலின் ஒவ்வொரு அணுவும் பேரானந்தத்தில் திளைத்தது. அவர் தன் வாழ்வின் எஞ்சியுள்ள நாட்களை அங்கேயே கழித்து தன் உடலை அங்கேயே நீர்த்தார். இது எப்படி சாத்தியம் என்று சிலர் நினைக்கலாம். இதுபோன்ற எண்ணற்ற அதிசயங்களை சித்தர்கள் நடத்திய வண்ணம் இருந்தார்கள். அதில் ஒன்றுதான் இது. ஆனால் இது நமக்கு வேண்டுமென்றால் அதிசயமாக தோன்றலாம். அவர்களை பொறுத்தவரையில் இது இயல்பான ஒன்று. சரி, சதாசிவருக்கு இந்த கலை எப்படி சாத்தியமாயிற்று?
சக்கரம் என்பது நம் உடலில் நாடிகள் சந்திக்கும் இணைப்பு மையங்களை குறிக்கிறது. இவை முக்கோண வடிவில் இருந்தாலும் அவற்றின் சக்தி ஓட்டம் வட்ட வடிவில் இருப்பதால் இவை சக்கரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இது ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்தை நோக்கிச் செல்வதை குறிக்கிறது. நம் உடலில் 72,000 நாடிகள் பல இடங்களில் சங்கமித்து 114 சக்கரங்களை உருவாக்குகிறது. 112 சக்கரங்கள் நம் உடலுக்கு உள்ளும் 2 சக்கரங்கள் நம் உடலுக்கு வெளியேவும் உள்ளது. இதில் 7 சக்கரங்கள் மட்டும் பெரும்பாலான நாடிகளை இணைக்கிறது. அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்னை மற்றும் சகஸ்ரஹாரம். தற்போதைய காலத்தில் இந்த 7 சக்கரங்கள் பற்றி மட்டும்தான் விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. இதிலும் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு முதல் 3 சக்கரங்கள் மட்டுமே சக்தியுடன் இருக்கும். சதாசிவருக்கு 72,000 நாடிகளும் முழு வீச்சில் சக்தியூட்டப்பட்ட நிலையில் இருந்ததால் அவரது அனுபவத்தில் உடல் என்பது இருக்காது. கைகளால் தொடும்போது மட்டுமே உடல் தனது அனுபவத்தில் இருந்திடும். உடல் இல்லாத அந்த நிலை ஒருவரால் கற்பனையிலும் புரிந்து கொள்ள முடியாத நிலை. உடல் என்ற கட்டுப்பாட்டில் இருந்து முழுமையான சுதந்திரம் அடைந்த நிலை அது. சதாசிவ பிரம்மேந்திரர் அந்த சுதந்திர நிலையை அடைந்தவர். தன் உடலில் உள்ள 114 சக்கரங்களும் முழு வீச்சில் தூண்டப்பட்ட நிலையில் இருந்தவர். அந்த பேரானந்த நிலையில் தன் உடல் பற்றியும் தன் உடலில் ஆடை பற்றியும் கவனமில்லாமல் இருந்தார். இந்த யோகி இத்தனை ஆண்டுகள் தியான நிலையில் இருந்தார், இத்தனை 100 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு காரணம் அவர்கள் உடல் என்ற கட்டுப்பாட்டில் இருந்து முழுமையாக விடுதலை பெற்றவர்கள். இந்த நிலையில் இருந்தால் இரவு பகல் தாண்டி, உணவு உறக்கம் தாண்டி இந்த உடல் சாதனையில் ஈடுபட முடியும். அந்த உடலை அவர்களால் எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தவும் முடியும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு யோகி தியானத்தில் அமர்ந்தால் அது அவருக்கு சில நொடிகள் போல இருக்கும். ஆனால் நமக்கு அவர் பல ஆண்டுகள் அமர்ந்திருப்பது போல இருக்கும். கரூருக்கு அருகில் உள்ள நெரூர் எனும் இடத்தில் காணப்படும் சதாசிவரின் ஜீவ சமாதியில் அவரது உடல் அதிர்வுகளில் இருந்து வெளியே வரும் பிரம்மாண்ட சக்தியை என்றும் உணரலாம். இந்த சமாதியின் அதிர்வுகள் என்றும் அங்கு செல்லும் ஒருவரை ஊடுருவி மாபெரும் சக்தியில் மூழ்கடிக்கிறது. உடல் மீது நாம் முழுமையாக ஆளுமை கொள்ளும் போது அங்கே கட்டுப்பாடுகள் தளர்கிறது, சுதந்திரம் பிறக்கிறது. உடல் நம்மீது ஆளுமை கொள்ளும் போது நாம் வெறும் உடலாக மட்டுமே இந்த மண்ணில் வாழ முடியும். இதேபோல தன் உடல் ஆளுமையை பயன்படுத்தி திருச்சிக்கு அருகில் மற்றொரு அதிசயத்தையும் நிகழ்த்தியுள்ளார் சதாசிவ பிரம்மேந்திரர். அதனை பின்னர் வரும் பதிவில் பார்க்கலாம். நன்றி.